வணக்கம் மக்களே, இங்கே பாருங்கள். நீங்கள் வந்து மாட்டு பண்ணை வச்சுருக்கிறதுல லாபமா நஷ்டமானு வந்து நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க மக்களே. பால் கொஞ்சம் கூடுதலாக கறக்கிற மாட்டுக்கு கொஞ்சம் நிறையாவும், பால் கொஞ்சம் கம்மியாக கறக்கிற மாட்டு, அதாவது சென மாட்டுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் நாங்கள் போடுறோம் மக்களே. தீவனம் போடுறதை பொறுத்து தான் பால் வந்து கூடுதலாக கறக்கிறதும் கம்மியாக கறக்கிறதும் இருக்குது. நாங்கள் சொல்லக்கூடிய அளவு முறைகள்லாம் வந்து வெறும் 10 நாளைக்கு மட்டுமே தான் மக்களே. நாங்கள் முத நாளே இங்கே பாருங்கள் ஆள் விட்டு வந்து தட்டையெல்லாம் அறுத்துட்டு வந்து வச்சுக்குவோம் மக்களே. மறுநாள் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே சாப்கட்டரில் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்கி அதை மாட்டுக்கு ஒவ்வொரு குண்டா அள்ளி அள்ளி இங்கே பாருங்கள் எல்லா மாட்டுக்கும் தனித்தனியாக பிரித்து வச்சுருவோம் மக்களே. 50 கிலோ சந்தோஷா குச்சி தீவனம் மூட்டை, இதோட ரேட் என்னென்னா 1400 ரூபா. இது வந்து இங்கே பாருங்கள் நம்ம மாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து காலையில் 1 கிலோ வைப்போம், சாயந்தரம் 1 கிலோ வைப்போம் மக்களே. இங்கே பாருங்கள், இதை எப்படி பயன்படுத்தணும்னா இதை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சிடணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஊறி நல்லா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு வந்து நிறைய பால் கிடைக்கிது. 50 கிலோ பீர் வேஸ்ட் மூட்டை, இதோட விலை வந்து ஒரு மூட்டை 500 ரூபாய். இது மாதிரி 10 நாளைக்கு வந்து 5 மூட்டை வாங்குவோம், 2500 ரூபா ஆகும் எங்களுக்கு. இதை போடுறதுனால என்ன பயன்னா மாட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து பசியை கட்டும். ஒரு மாட்டுக்கு எவ்வளோ போடணும்னா இங்கே பாருங்கள், காலையில் 1 கிலோ, சாயந்தரம் 1 கிலோ போடுவோம் மக்களே. இது என்ன மாவுன்னா இது வந்து 50 கிலோ முத்து சோள மாவு மூட்டை. இங்கே பாருங்கள், இது வந்து 700 ரூபா மூட்டை. இப்போ வந்து 50 ரூபா ஏற்றிருக்காங்க, 750 ரூபாய்க்கு வாங்குகிறோம் மக்களே. இது வந்து ஒரு நாளைக்கு இது ஒரு நல்ல பால் கறக்கிற மாட்டுக்கு 1 கிலோ வைப்போம். காலையில் 1 கிலோ, சாயந்தரம் 1 கிலோ வைப்போம். அடுத்தது வந்து இங்கே பாருங்கள் தாது உப்பு. இது கால்சியம் குறைபாடு வராமல் இருக்கிறதுக்காண்டி இந்த உப்பு வந்து நம்ம போடுறோம். இது வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்பூனும் வந்து ஒரு மாட்டுக்கு போடுறோம். உங்களுக்கும் இந்த தாது உப்பு வேணும்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஃப்ரீயாக தான் தராங்க, நீங்களும் போய் வாங்கிக்கோங்க மக்களே. இன்னும் என்னென்ன சேர்க்கணுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.